வாட்ஸ்அப்பில் சாதாரணமாக நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜ்களை கூட ஏஐ டூல்களை பயன்படுத்தி மெருகேற்றும் காலத்தில் இருக்கும். எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ அப்படின்னு ஆரம்பித்து எல்லாமே ஏஐ அப்படிங்கிற விந்தையான ஒரு சவாலான எதிர்காலத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏஐ தொழில்நுட்பத்தால் வேலை வாய்ப்புகள் பறிபோகும் அப்படின்னும், வேலை வாய்ப்புகள் எல்லாம் பறிபோகாது, நம்ம தொழில்நுட்பத்தை கையாள கற்றுக்கிட்டா அது நமக்கு உறுதுணை அம்சமாக தான் இருக்கும் அப்படிங்கிற விவாதம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சூழலில் தான் வேலையை விடுங்க, கலைக்கும் ஆபத்து அப்படின்னு உணர்த்தக்கூடிய வகையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. டிஸ்னி ஸ்டுடியோ, பிக்சர் ஸ்டுடியோ அப்படின்னலாம் மேற்கத்திய ஸ்டுடியோக்களையும் அவங்களுடைய அனிமேக்களையும் நமக்கு தெரியும். அதே போல் ஆசிய அளவில் பிரபலமான ஸ்டுடியோ தான் இந்த ஸ்டுடியோ கிபிலி. இதன் இணை நிறுவனர் ஹயாவோ மியாசகி. கடந்த சில தினங்களாக எக்ஸ் தளத்தில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு அங்கே ஸ்டுடியோ கிபிலி உலகம் உருவாகிட்டதா உணர்ந்திருப்பாங்க. காரணம், ஓப்பன் ஏஐ நிறுவனம் சாட்ஜிபிடியில் இமேஜ் ஜென்ரேஷன் சேவையில் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்கு. அந்த அப்டேட்டை பயன்படுத்தி அசலுக்கு நிகராக எக்ஸ்வாசிகள் தங்களுடைய புகைப்படங்கள், தங்களுடைய செல்ல பிராணிகளுடைய புகைப்படங்கள், ஏன் காஃபி கோப்பையை கூட கிபிலி ஆர்ட்டாக மாற்றி பகிர்ந்து வராங்க. எக்ஸ் சமூக வலைத்தளத்தில் தொடங்கிய இந்த ட்ரெண்ட் இன்ஸ்டாகிராம், ரெட்டிட் அப்படின்னு பரவி ஆங்காங்கே படங்கள் பகிரப்பட்டு வருது. ஏதோ பாவம் பிழைச்சி போகட்டும் அப்படிங்கிறது போல ஹேஷ்டேக் கிப்லி ஸ்டைல், ஹேஷ்டேக் ஏஐ கிப்லி அப்படின்னு ஸ்டுடியோ கிப்லி படங்களுக்கு கிரெடிட்ஸும் கொடுத்து வராங்க. சமூக வலைத்தள பயன்பாட்டாளர்கள் மட்டுமல்ல, ஓப்பன் ஏஐ சிஇஓ சாம் ஆல்ட்மேன் கூட தன்னுடைய எக்ஸ் ப்ரொஃபைல் பிக்சரை ஸ்டுடியோ கிப்லி ஸ்டைலில் மாற்றியிருக்காரு. கூடவே பகிர்ந்திருக்கக்கூடிய ட்வீட்டில் 7.5 ஆண்டுகளாக சூப்பர் இன்டெலிஜென்ஸ் டூலான ஏஐ மேம்படுத்த நான் உழைச்சிருக்கேன். அது புற்றுநோய் சிகிச்சையிலிருந்து பல்வேறு விதத்திலையும் இன்று பயனளிக்குது. ஆனால் இந்த 2.5 ஆண்டுகளாக என்னை எல்லாருமே வெறுக்கிறாங்க. ஸ்டுடியோ கிப்லி ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் போன்ற சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் வெறுப்பதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் இந்த போக்கு ஸ்டுடியோ கிப்லி ரசிகர்களை வெகுண்டெழ செய்திருக்கு. அதன் இணை நிறுவனர் ஹயாவோ மியாசகி ஏஐ இமேஜ் பற்றி முன்னரே பேசிய வீடியோ ஒன்றையும் பகிர்ந்து தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செஞ்சு வராங்க. மியாசகியின் ஓவியங்கள் உணர்வு பூர்வமாக உருவாக்கப்படுபவை, அவை உண்மையானது, அதுதான் அதனுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு கிப்லி ரசிகர்கள் சொல்கிறாங்க. சரி, மியாசகி இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாமா? ஏஐ தொழில்நுட்பம் பற்றி மியாசகி பேசிய பழைய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருது. ஸ்பிரிட்டட் அவே, மை நெய்பர் டொரோட்டரா போன்ற அனிமேஷன் படங்களை உலகுக்கு கொடுத்த மியாசகி, ஏஐக்கு மனிதர்களை புரிந்து கொள்ள முடியாது, அவங்களுடைய உணர்வுகளின் தன்மையை புரிந்து கொள்ள முடியாது, ஏஐ பயன்பாடு அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கே ஒரு அவமரியாதை, அழிவை நோக்கி நாம் போயிட்டுருக்கிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது, நம் மீதான நம்பிக்கையை நம்மளே இழந்து வரோமோ அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை தான் பகிர்ந்து இணையவாசிகள் சிலர் ஆதங்கப்படுறாங்க. அவர் மீதும் ஸ்டுடியோ கிப்லி ஓவியங்கள் மீது ஈர்ப்பும் மரியாதையும் கொண்ட ரசிகர்கள். இந்த பின்னணியில் அண்மையில் ஹாலிவுட் பிரபலங்கள் பால் மெக்கார்ட்னி, கேட் பிளாசன், கில்லர்மோ டெல் டோரா உள்ளிட்ட படைப்பாளர்கள் தங்களுடைய கையொப்பமிட்ட கடிதம் ஒன்றை அமெரிக்க அதிபர் ட்ரம்புடைய அறிவியல் தொழில்நுட்ப கொள்கை துறைக்கு கடிதமாக அனுப்பியிருக்காங்க. படைப்புகளை நசுக்கி அமெரிக்காவின் ஏஐ தலைமை வளரக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. காப்புரிமைகள் பற்றியும் பேசியிருக்காங்க. இப்போ ஸ்டுடியோ கிப்லி ஆர்ட்டை சாட்ஜிபிடி உருவாக்கக்கூடிய விஷயமும் காப்புரிமை சர்ச்சையை சந்திச்சிருக்கு. அமெரிக்க பிரபலங்கள் நேரடியாக தன்னுடைய அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்க முடியுது. ஆனால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மியாசகியும் இன்னும் பாதிக்கப்பட போகும் உலகளாவிய கலைஞர்களும் எங்கே முறையிடுவது?